முக்கிய செய்தி நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இரவு நேரங்களில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ட்ரவுசர் கொள்ளையர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இரவு நேரங்களில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ட்ரவுசர் கொள்ளையர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மதன்குமார். மதன்குமார், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? ட்ரவுசர் கொள்ளையர்களினுடைய பின்கதை என்ன? நிச்சயமாக கனகதாரா, நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இரவு நேரங்களில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட டவுசர் கொள்ளையர்களை இதுவரை கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கனகதாரா. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் அந்த 2 வருடங்களாக இரவு நேரங்களில் டவுசர் அணிந்தும் குரங்குக்குள்ள அணிந்தும் 2 பேர் ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு அப்பகுதி மக்களை அச்சப்படுத்தி வந்தனர். இரவு நேரங்கள் டவுசர் அணிந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து கொள்ளையர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டதை தொடர்ந்து நாகமலை புதுக்கோட்டை மற்றும் சமயநூர் காவல்நிலை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகினர். அந்த விசாரணையை போலீசார் இருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஈரோடு மாவட்டம் பழையம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் சிவா என்கிற குட்டை சிவா என்பதும் மற்றும் சிவகங்கை மாவட்டம் சட்டத்தி கிராமத்தைச் சேர்ந்த முனியன் மகன் மருதுபாண்டி என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளி இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தேனி மாவட்ட சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் 2 வருடங்களாக டவுசர் அணிந்து வீடுகளில் கொள்ளையடித்த கொள்ளையர்களை பிடித்த காவல்துறையினர் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் கனகதாரா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்குமார்.